எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு எஸ்எஸ்சி மேக்ஸ் அகாடமிஸ் ஜிஎஸ் பிட்ஸ். இன்னைக்கு நம்ம ஜிஎஸ் பிட்ஸ் டாபிக்ல நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது உங்களுக்கு எந்த கொஷின்ஸாக வர வாய்ப்பு இருக்குன்னா சிஜிஎல்லையும் சரி சிஹெச்எஸ்எல்லையும் சரி உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் அந்த டாபிக்ல வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஏன்னா இது ஒரு சீரியஸான இஷ்யூ. மோரோவர் இட் இஸ் அ கரண்ட் இஷ்யூ. எப்பயுமே இது ஒரு கரண்ட் இஷ்யூவாக இருக்கிற டாபிக். ஸோ உங்களுக்கு இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. மல்டிபிள் வேஸ் வே இன்ட்ரடியூஸ் டு காம்பேட் த ப்ராப்ளம் ஆஃப் என்பிஏ, அதாவது நான் பர்ஃபார்மிங் அசெட் இன் இந்தியா. விச் அமாங் த ஃபாலோயிங் இஸ் நாட் ஒன் அமாங் தெம். அப்போ இந்த என்பிஏவை வந்து ஒழிக்கிறதுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதில் வந்து கீழே இருக்கிறதுல வந்து எது கிடையாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. சர்ஃபேசி ஆக்ட். அப்போ சர்ஃபேசி ஆக்ட் அதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா செக்யூரிட்டைசேஷன் அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் assets and enforcement of security interest act. இதுதான். ஸோ இது வந்து ஒரு என்பிஏவை வந்து எப்படி டைல்யூட் பண்ணலாம், எப்படி அதை ப்ராஃபிட்டபிளாக மாற்றலாம் அப்படிங்கிறதுக்கான நிறைய ஸ்டெப்ஸை வச்சு கொண்டு வந்த ஆக்ட் தான் இந்த சர்ஃபேசி ஆக்ட். ஸோ இது வந்து இட் இஸ் ஒன் அமாங் தெம். அடுத்து டிஆர்டி. இப்போ டிஆர்டினா என்ன? டிஆர்டினா டெப்ட் ரெக்கவரி ட்ரிபியூனல். அப்போ டெப்ட் ரெக்கவரி ட்ரிபியூனல் அப்படின்னா இப்போ வந்து ஒரு கம்பெனி வந்து ஒரு 1000 crores, இந்த கம்பெனி வந்து 1000 crores வந்து எக்ஸ் பேங்க்ல இருந்து லோன் வாங்கியிருக்காங்க. இந்த லோனை வந்து இவங்களால ரீபே பண்ண முடியல. ஏன்னா இந்த கம்பெனி வந்து லாஸ்ல போயிட்டு இருக்கலாம், இல்லை அந்த கம்பெனிலேயே நிறைய இஷ்யூஸ் இருக்கலாம். ஸோ இந்த டெப்ட் ரெக்கவரி ட்ரிபியூனல் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த அசெட்டை வந்து மானிட்டைஸ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வே அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து டெப்ட் ரெக்கவரி ட்ரிபியூனல். ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த வே டு ரெக்கவர் நான் பர்ஃபார்மிங் அசெட் தான். அடுத்து ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்ட் ஆஃப் 2002. இப்போ ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்ட்னா என்னன்னா, இப்போ வந்து நிறைய அமௌண்ட்டுக்கு, அதாவது இன்கம் வந்து நம்ம ஒரு ஒரு எக்ஸ் பர்சன் இல்லைனா எக்ஸ் கம்பெனி வந்து இவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்கன்னு வைங்களேன். அதில் வந்து பர்டிகுலர் அமௌண்ட்டை வந்து டேக்ஸ் லிமிட்ல இருந்து ஹைட் பண்ணி வச்சிருக்காங்கல்ல, அதுக்கு பேர் தான் மணி லாண்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இங்கே தான் இவங்க பே பண்ணணும், ஆனால் ஒழுங்காக அந்த கட்ட வேண்டிய அந்த டேக்ஸை அவங்க கட்டாமல் கணக்கில் இருந்து மறைக்கிறாங்க அப்படின்னா லாண்ட்ரிங். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு அஃபென்ஸ். அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தது தான் ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங். ஸோ இதுக்கும் நான் பர்ஃபார்மிங் அசெட்டுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஸோ இது வந்து நாட் ஒன் அமாங் தெம். அடுத்து பாருங்க லோக் அடாலட். லோக் அடாலட் அப்படின்னா என்ன அப்படின்னா இது வந்து கிட்டத்தட்ட நம்ம பீப்புள்ஸ் கோர்ட்னு சொல்லுவாங்க. ஒரு கேஸ் வந்து லிட்டிகேஷனுக்கு போறதுக்கு முன்னாடியே அந்த கேஸை இல்லாம பண்றது ஆமிக்கபிள் சொல்யூஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்க்கும் ஒய்க்கும் ஏதோ ஒரு பிரச்சனை, அதை வந்து அவங்களுக்கு ரிசால்வ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வேஸ் இருக்குது. ஒன்று போலீஸ் ஸ்டேஷன் போகலாம், இல்லை கோர்ட் போகலாம், இதெல்லாம் அவங்களுக்கு வேஸ் இருக்குல்ல. ஆனால் கோர்ட்டுக்கு போகிறதுல என்ன பிரச்சனை இருக்குன்னா, ஆல்ரெடி கோர்ட்டில் வந்து மில்லியன்ஸ் ஆஃப் கேசஸ் வந்து பெண்டிங்கில் இருக்குது. இப்போ இவங்களோட கேஸ் வந்து எப்போ வரும், அதோட ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் எப்போ வரும், அதெல்லாம் வந்து உறுதியாக நம்ம சொல்ல முடியாது. அதனால இந்த பெண்டன்சி இன் கேசஸ், கோர்ட்டில் வந்து நிறைய கேஸ் பெண்டிங்காக இருக்குல்ல, அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காகவும் அப்புறம் இந்த கேஸை வந்து ஈஸியாக ஒரு சொல்யூஷனுக்கு கொண்டு வரணும், சால்வ் பண்ணுங்கிறதுக்காகவும் கொண்டு வரப்பட்டது தான் இந்த லோக் அடாலட்ஸ். இதை வந்து பீப்புள்ஸ் கோர்ட், நேஷனல் நால்சா இப்படிங்கிற ஆக்ட் மூலியமாக தான் இது வந்து இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வந்து. ஓகேவா? ஸோ இதுக்கும் இந்த என்பிஏக்கும் பெருசாக சம்மந்தம் இல்லை. ஸோ இது ரெண்டுமே இர்ரெலவெண்ட் தான் இந்த கொஷின் பொறுத்த வரைக்கும். ஓகேவா? அடுத்த கொஷின் போகலாம். இப்போ செகண்ட் கொஷின் பாருங்க.
which type of accounts are identified by RBI to identify symptoms of bad asset quality in the first 90 days itself or before it is identified as NPA. ஸோ அதாவது இப்போ நம்ம நிறைய இதில் இந்த கொஷனில் என்ன கேட்க வராங்கன்னா, இப்போ வந்து அது ஒரு என்பிஏவா டிக்ளேர் ஆகிறதுக்கு முன்னாடியே என்னென்ன சிம்டம்ஸ்லாம் வந்தால் நம்ம வந்து அதை ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் அக்கௌண்ட்ல பேர் சொல்லி அதை நம்ம மென்ஷன் பண்ணுவோம். அது என்ன பேர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? சரி, நம்ம இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்பிஏனா என்ன? நம்ம இந்த கிளாஸ் ஸ்டார்ட்ல இருந்து இந்த வீடியோ ஸ்டார்டிங்ல இருந்து என்பிஏ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த நான் பெர்ஃபார்மிங் அசெட் அப்படின்னா என்ன? இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம வந்து நமக்கு அசெட்னா என்ன? நம்ம கடைக்கு போய் ஏதோ ஒரு நகை வாங்குறோம், இல்ல வந்து நம்ம ஏதோ ஒரு லேண்ட் வாங்குறோம், இல்ல ஒரு ஷேர் ஹோல்டு வாங்கி வைக்கிறோம், இல்ல ஒரு பாண்ட் வாங்குறோம். இதெல்லாம் என்னதுன்னா நமக்கான அசெட்ஸ். ஆனா பேங்க்குக்கான அசெட் என்ன? பேங்க் இருக்காங்க, அவங்களுக்கு அசெட் என்ன, அவங்களுக்கு லயபிலிட்டி என்ன? லயபிலிட்டினா ஒன்றும் இல்லை, கடன். நம்ம ஒருத்தவங்க கிட்ட போய் கடன் வாங்குறோம்னா அது நமக்கான என்னது? கடன். அதே அவருக்கு அது என்னது? இப்போ நான் வந்து என்னோட நேம் வந்து சசின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? நான் சசி வந்து போயிட்டு பிரியா அப்படிங்கிற பர்சன் கிட்ட போய் கடன் வாங்குறா. ஸோ அப்படி கடன் வாங்குறப்போ என்ன ஆகும்? நான் வந்து எனக்கு அந்த கடன் வந்து ஒரு லயபிலிட்டி. ஏன்னா நான் மாசம் மாசம் வட்டி கட்டணும், அந்த வாங்கின பணத்தை வந்து ரிட்டர்ன் கொடுக்கணும். ஸோ இது எல்லாமே என்னது? இது வந்து ஒரு லயபிலிட்டி. ஆனா இந்த பிரியாவுக்கு எப்படி ஆகும்? நான் வந்து பிரியா வந்து சசிக்கு வந்து கடன் கொடுத்துருக்காங்க. அப்ப அதுக்கு அவங்களுக்கு வந்து இது ஒரு அசெட். ஏன்னா மாசம் மாசம் அந்த கடன்ல இருந்து அவங்க லாபம் அடைகிறாங்க. ஸோ அவங்களுக்கு என்னது? ஒரு அசெட். அதே மாதிரிதான் பேங்க்குக்கு. பேங்க்ல போய் நம்ம ஒரு அமௌண்ட் டெபாசிட் பண்ணோம்னு வச்சுக்கோங்க, அது வந்து அவங்களுக்கு என்னது? ஒரு லயபிலிட்டி. ஏன்னா அதுல இருந்து அவங்க இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும். ஸோ அந்த இஷ்யூஸ்லாம் இருக்கு. ஆனா பேங்க்ல இருந்து நம்ம லோன் எடுக்கிறோம்னு வைங்க, அது வந்து அவங்களுக்கு என்னது? அது வந்து ஒரு அசெட். எக்ஸாக்ட்லி. ஓகேவா? ஸோ இந்த நான் பர்ஃபார்மிங் அசெட் அப்படிங்கிறது பேங்க் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் நீங்க யோசிக்கணும். அப்ப இந்த நான் பர்ஃபார்மிங் அசெட்னா என்னன்னா, ஒரு கடன் கொடுத்துருக்காங்க, அந்த கடன்ல இருந்து வட்டியும் வரல, முதலும் வரல. எத்தனை நாளைக்கு? 90 நாளைக்கு. அப்படின்னா அப்படி கொடுக்கப்பட்ட அந்த லோனை இவங்க வந்து நான் பர்ஃபார்மிங் அசெட் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிடுவாங்க. புரியுதா? ஓகே. இப்போ வந்து நம்ம இந்த 90 days வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதுக்கு முன்னாடி சில சிம்டம்ஸ் இருக்கும்ல. ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க வந்து வட்டியை வந்து இர்ரெகுலரா கட்டுறாங்க, ஒரு ஆர்டரா கட்டல அப்படின்னா, நம்ம அந்த என்பிஎல் டிக்ளேர் பண்றதுக்கு முன்னாடியே சில சிம்டம்ஸ் இருக்குன்னா நம்ம அந்த அக்கௌண்ட்டை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஸ்பெஷல் மென்ஷன் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதுதான் ஸ்பெஷல் மென்ஷன் அக்கௌண்ட் அப்படிங்கிறது. என்பிஏ நம்ம டிக்ளேர் பண்றதுக்கு முன்னாடி அந்த அக்கௌண்ட் என்பிஏவை தான் ஆக போகுதுங்கிறதுக்கான சிம்டம்ஸ் நமக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அதை டிக்ளேர் பண்றது தான் என்னது? ஸ்பெஷல் மென்ஷன் அக்கௌண்ட் அப்படிங்கிறது. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. Which of the following methods is or used to recover non-performing assets under the SARFAESI Act? என்னென்ன மெத்தட்லாம் யூஸ் பண்ணி இந்த என்பிஏவை வந்து ரெக்கவர் பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. இந்த சர்ஃபேசி ஆக்டோட எக்ஸ்பேன்ஷன் நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல பார்த்துருக்கோம். நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா அதை போய் ஒரு தடவை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ என்னென்ன மெத்தட்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக பார்க்கலாம். செக்யூரிட்டைசேஷன் நம்ம இதுக்கு முன்னாடி ஜிஎஸ் பிட்ஸ்லேயே பார்த்துருப்போம். செக்யூரிட்டைசேஷன்னா எதுவும் இல்லை, நம்ம வந்து இப்போ ஒரு பர்டிகுலர் அசட்டோட ஒர்த்து வந்து கிட்டத்தட்ட 1 கோடி பக்கத்தில் இருக்குன்னா அந்த அசட்டின் மேல நம்மளால ஒரு செக்யூரிட்டைசேஷன் பேப்பர் வந்து இஷ்யூ பண்ண முடியும். அந்த பாண்ட் மூலியமா என்ன பண்ணலாம்? நம்ம மானிட்டைஸ் பண்ணிக்கலாம். மானிட்டைஸ்னா என்ன? அது கொடுத்து நம்ம வந்து அமௌண்ட் வந்து வாங்கிக்கலாம். ஸோ அதுதான் வந்து செக்யூரிட்டைசேஷன். அதுக்கப்புறம் அசெட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். அசெட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன்னாலும் அதே தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், அந்த கம்பெனியில் ஏதோ ஒரு இஷ்யூ இருக்கிறதுனால தான் நம்மளால அந்த அமௌண்ட்டை அவங்களால அந்த அமௌண்ட்டை திருப்பி கட்ட முடியல. ஸோ அந்த இஷ்யூவை சால்வ் பண்ணி அந்த கம்பெனியை ப்ராஃபிட்டபிளாக ரன் பண்ண வச்சுட்டோம்னா நமக்கு ஜென்யூனாக வர வேண்டிய அமௌண்ட்லாம் வந்துடும் இல்லையா? ஸோ அது அசெட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ஃபோர்ஸ்மெண்ட் வித்தவுட் த இன்டரப்ஷன் ஆஃப் த கோர்ட், டைரக்டாக பேங்க் ஆக்ட் ஆகிறது. ஸோ இது எல்லாமே வெவ்வேறு வழிகள் டு ரெக்கவர் வாட்? நான் பெர்ஃபார்மிங் அசெட். அண்டர் விச் ஆக்ட்?
சர்ஃபேசி ஆக்ட். சர்ஃபேசி ஆக்ட் எந்த வருஷம் வந்துச்சு? 2002ல வந்திருக்கும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. What is the time limit for an asset to become an NPA? ஒரு அசெட் இருக்கு, அது என்பிஏவா ஆகிறது அப்படின்னா எத்தனை நாள், என்ன லிமிட் அப்படின்னு கேட்குறாங்க. எத்தனை நாள்? அது நம்ம ஆல்ரெடி இன்னைக்கு கிளாஸ்லேயே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், 90 days. ஸோ அந்த 90 daysங்கிறது, அந்த 90 daysல வந்து வட்டியும் வரல முதலும் வரலன்னா அப்படிப்பட்ட ஒரு அசெட்டை பேங்க் வந்து நான் பர்ஃபார்மிங் அசெட் அப்படின்னு வச்சுருவாங்க. அடுத்து, which of the following resolution scheme was launched to solve the non-performing asset problem? அப்போ இந்த என்பிஏ இஷ்யூ இன்னைக்கு நேத்து இல்லை, ரொம்ப காலமா இருந்துட்டு இருக்கு. இப்போ இதை சால்வ் பண்றதுக்காக என்ன ஸ்கீம் இருக்கு, என்ன ப்ராஜெக்ட் வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப முன்னாடி கொண்டு வந்தது, 2018ல கொண்டு வந்திருக்காங்க. அப்போ வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டரா இருந்த பியூஷ் கோயல். ஓகேவா? ஸோ அது என்ன ப்ராஜெக்ட் அப்படின்னா ப்ராஜெக்ட் சஷக்த். எதுக்காக? என்பிஏவை ரிசால்வ் பண்ணுங்கிறதுக்காக. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். சப்ஸ்டாண்டர்ட் அசெட் ரிமைன்ஸ் ஆஸ் என்பிஏ ஃபார் அ பீரியட் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு டேஷ். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு என்பிஏ இருக்கு, என்பிஏக்கு நம்ம லிமிட் பார்த்துட்டோம், என்னது 90 daysன்னு. அப்போ அந்த என்பிஏ வந்து என்பிஏவாகவே எத்தனை காலத்துக்கு இருந்தால் நம்ம வந்து அதை சப்ஸ்டாண்டர்ட் அசெட்னு சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. புரியுதா? இப்போ என்பிஏ ஒரு லோன் கொடுத்துருக்காங்க, அந்த லோன்லேருந்து இன்ட்ரெஸ்ட்டும் வரல அசலும் வரல 90 நாளைக்குன்னா அப்படிப்பட்ட அசெட் வந்து நான் பர்ஃபார்மிங் அசெட்டாக மாறிடும். அது வந்து எத்தனை காலத்துக்கு நான் பர்ஃபார்மிங் அசெட்டாகவே இருந்தால் அது வந்து நம்ம சப்ஸ்டாண்டர்ட் அசெட் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எத்தனை காலம் அப்படின்னா 12 months. ஸோ ஒரு பர்டிகுலர் என்பிஏ 12 monthsக்கு முன்னாடி வரைக்கும், அதாவது என்பிஏ வந்து ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 12 monthsக்கு அந்த என்பிஏவாகவே கண்டினியூ ஆகுது அப்படின்னா அதை நம்ம சப்ஸ்டாண்டர்ட் அசெட் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. Which of the following are considered NPAs? இங்க கீழே நிறைய 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதுல எதெல்லாம் வந்து NPAs அப்படின்னு சொல்றோம்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, அசெட்ஸ் விச் ஸ்டாப் பெர்ஃபார்மிங். அப்போ பேங்க் பொறுத்த வரைக்கும் the assets which stop performing அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த அசெட்ஸ்ல இருந்து இவங்களுக்கு வர வேண்டிய ரிட்டர்ன்ஸ் எதுவுமே வரல அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இது கரெக்ட். அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க, assets on which no income is generated. இது கரெக்டா? இதுவும் கரெக்ட். ஏன்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அதுல வந்து வட்டியும் வரதில்லை அசலும் வரதில்லை. ஸோ அதனால அதுல வந்து பேங்க்குக்கு என்ன வரதில்லை, எந்த ஒரு இன்கமும் ஜெனரேட் ஆகுறது இல்லை. அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க, principal amount and interest remains unpaid for a period of 90 days. Principal amount and interest remains unpaid for the period of 90 days. இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து இதை ரிப்பீட்டடா பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதுவும் கரெக்ட் தான். ஸோ எல்லாமே கரெக்ட் தான். ஓகேவா? சரி, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். Under which category of NPA RBI or banks auditors declare that no amount will be received on that assets now? அதாவது ஆர்பிஐ இப்போ வந்து என்பிஏவா இருக்கு, ஓகேவா? அந்த என்பிஏவை அனலைஸ் பண்ணி ஆர்பிஐ ஆடிட்டர்ஸோ இல்லை பேங்க் ஆடிட்டர்ஸோ சொல்றாங்க இதுல இருந்து இதுக்கப்புறம் வந்து எந்த அமௌண்ட்டும் வராது அப்படின்னு. அப்படின்னா அப்படிப்பட்ட அசெட்டை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? சப்ஸ்டாண்டர்டுக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். என்பிஏவாவே ஒரு 12 monthsக்கு கன்டினியூ ஆகுதுன்னா அது நம்ம என்னன்னு சொல்றோம்? சப்ஸ்டாண்டர்ட் அசெட். டவுட்ஃபுல் அசெட், அடுத்து வந்து லாஸ் அசெட். இதுல எது கரெக்ட்? லாஸ் அசெட். ஓகேவா? ஸோ ஒரு என்பிஏவை ஆர்பிஐயோ இல்லை பேங்க் ஆடிட்டர்ஸோ ஆடிட் பண்ணிட்டு இதுல இருந்து நமக்கு ரிட்டர்ன் எந்த அமௌண்ட்டும் வராதுன்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்கன்னா அப்படிப்பட்ட அசெட்டை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? லாஸ் அசெட் அப்படின்னு சொல்லிடுறோம். அடுத்து பாருங்க, 9th கொஸ்டின்.
Non-performing assets means those assets which stopped performing. In how many parts NPA is categorized? இப்போ வந்து என்பிஏவை எத்தனை விதமா நம்ம கேட்டகரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எத்தனை விதமா கேட்டகரைஸ் பண்ணலாம்? 3 விதமா கேட்டகரைஸ் பண்ணலாம். அதுல 2 நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். 1 மட்டும் இப்ப பார்க்கலாம். அப்போ என்பிஏ இருக்கு. என்பிஏனா நமக்கு தெரியும் 90 டேஸ்க்கு அசல் வட்டி வரல. இதுல வந்து இருக்கிற 3 டைப்ஸ் என்னன்னா, ஒண்ணு வந்து சப்ஸ்டாண்டர்ட் அசெட்ஸ், நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஒண்ணு சப்ஸ்டாண்டர்ட் அசெட், அடுத்து என்ன டவுட்ஃபுல் அசெட், அடுத்து லாஸ் அசெட். இந்த சப்ஸ்டாண்டர்ட் அசெட்னா என்னன்னு நமக்கு தெரியும். அதாவது நம்ம என்பிஏவாவே ஒரு 12 months கண்டினியூ ஆகுதுன்னா அப்படிப்பட்ட அசெட்டை வந்து நம்ம சப்ஸ்டாண்டர்ட் அசெட்ஸ்னு சொல்றோம். சப்போஸ் 12 monthsக்கு மேலையும் அது என்பிஏவாவே நீடிக்குது, அது வந்து டவுட்ஃபுல் அசெட். அதுல இருந்து நமக்கு இதுக்கப்புறம் வரதே டவுட் தான் அப்படிங்கிறது டவுட்ஃபுல் அசெட். 12 monthsக்கு மேலையும் அது என்பிஏவாவே இருக்கு. அதுக்கப்புறம் லாஸ் அசெட்னா என்ன, நம்ம முன்னாடியே பார்த்தோமா, இப்போ வந்து ஆர்பிஐ ஆடிட்டர்ஸோ இல்லை பேங்க் ஆடிட்டர்ஸோ அதை ஆடிட் பண்ணி அது வந்து அவ்வளோதான், அதுல இருந்து நமக்கு இதுக்கப்புறம் எந்த ஒரு ப்ராஃபிட்டோ இல்லை அமௌண்ட்டோ நமக்கு கிடைக்காது அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்கன்னா அது என்னது, லாஸ் அசெட். ஓகேவா? அடுத்து பாருங்க, லாஸ்ட் கொஸ்டின். மேக்ஸிமம் லோன் சைஸ் அலவுட் அண்டர் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாஸ் யூனிஃபார்ம் ஸ்டாஃப் அக்கௌண்டபிலிட்டி ஃப்ரேம்வொர்க் ஃபார் என்பிஏ அக்கௌண்ட்ஸ். ஓகே, இப்போ எந்தெந்த என்பிஏ அக்கௌண்ட்ஸ் எல்லாம் வந்து 50 crore வரைக்கும் இருக்கோ அதற்கெல்லாம் வந்து ப்ராப்பரா லோன் சைஸ் 50 crore, இதுதான் ஆன்சர். ஓகேவா? ஸோ த மேக்ஸிமம் லோன் சைஸ் அலவுட் அண்டர் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாஸ் யூனிஃபார்ம் ஸ்டாஃப் அக்கௌண்டபிலிட்டி ஃப்ரேம்வொர்க் ஃபார் என்பிஏ அக்கௌண்ட் எவ்வளோ அப்படின்னா 50 crore. ஓகேவா? இதுதான் ஆன்சர். இதுவும் நமக்கு 2021 ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டு டாபிக். என்பிஏ பத்தி இதுதான். ஸோ இது ஒரு தடவை ரிவைஸ் பண்ணியிருக்கோங்க. சர்ஃபேசி ஆக்ட் எக்ஸ்பான்ஷன் பார்த்துக்கோங்க, எந்த வருஷம்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்த 3 types ஆஃப் அசெட்ஸ் என்னென்ன, 3 types ஆஃப் என்பிஏ என்னன்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் மெத்தட்ஸ் டு ரிசால்வ் என்பிஏ என்னன்னு ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஜிஎஸ் பிட்ஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.